இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் செட்டு போட்டு நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை, மைதா, தவிடு போட்டு கலந்துக்கிறோம். இது மாதிரி உண்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணால் தான் கிடைக்கும். அதுமாதிரி முள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கணும், நேராக கூடாது. ஆப்போசிட்டில் கட்டால் தான் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்துங்க எப்படி கோக்கணும் பார்த்துங்க. ஆப்போசிட்டில் கோக்கணும், கீழ் பார்க்கணும். இது பேர் ஸ்பைடர் தூண்டி, இதுக்கு பேர். ஆப்போசிட்டில் கோக்கணும். பார்த்துங்க, நல்லா பாருங்கள் எப்படி கோக்குறோம்னு பார்த்துங்க. அப்படி ஃபுல்லாக கோக்கணும், நேருக்கு நேராக. கீழே அதுமாரி கோத்தா தான் அதுமாரி கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக கோத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக உங்ககிட்ட காட்டுறோம் பாருங்கள். இப்போ வாங்க பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இது வந்து நாங்கள் தூண்டி போட்டு படிக்க பாருங்க. இப்போ வர்றா. ரொம்ப லாங்கில் அடிச்சாச்சு இப்போ இது. ஓகே. துட்டு இடு 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 உள்ளே போயிட்டு மாட்டிச்சு கெண்டை. எப்படி இது ஒரு 2 கிலோ சைஸு கெண்டை இருக்குங்க. ஆமாம், 2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ரோகு ஃபிஷ் இது 2 கிலோ இருக்கும். இப்படியும் கரெக்டாக இது மேலே எடுக்க முடியாது. இந்த ஆப்பா மாதிரி இருக்கும், அந்த வலையை போட்டு தான் எடுக்கணும். அதை பார்த்துங்க எப்படி துளுது பாருங்க. அது பார்த்து எடு பாருங்க. பிடிக்கவே முடியல அதை. அப்படியே மிஸ் ஆகிது பாரு. மறுபடியும் எடு. போடு டப்புனு போட்டு பார்த்து போகுது. ஓகே, மேலே எடுத்துன்னு வா. பாருங்க எப்படியும் ஒரு 2 கிலோ சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கடைசி ஃபோட்டோவும் இருக்கும் பாருங்கள். மேலே பார்த்து வாடா தம்பி, பார்த்து வா. 2 கிலோ வரும். முன்னெலாம் அந்த போட்ட 6 முள்ளுலையும் எல்லாம் மாட்டிட்டு வந்தது பொழுது. எல்லாத்தையும் அவுத்து விடு. அவுத்து விட்டா தான் அதை எடுக்க முடியும். இப்போ அதை பொறுமையாக எடு. இங்கே பாருங்கள், இதுதான் அதில் கிடச்ச மீன். 5 கிலோ ரோகு.